வெல்கம் டு மாலஸ் டாக்ஸ். வாங்க இன்னைக்கு முருங்கைக்காய் வச்சு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். 2 முருங்கைக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி. நெக்ஸ்ட்டு ஒரு குடமிளகா, 4 தக்காளி, 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா. அப்புறம் பால் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அந்த எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் 3/4 பாகம் போட்டிருக்கேன். அப்புறம் அதுலேயே தக்காளியும் கொஞ்சம் பண்ணி பாதி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அது ரெண்டுத்தையும் மட்டும் பாலில் வேக விட போகிறேன். எடுத்து வச்சுருக்க பால் அதில் விட்டு வேக விட போகிறேன். இப்போ பாருங்கள், பாலில் நான் வேக விட்டுருக்கேன். அதுக்கு சும்மா ஒரே ஒரு கல் உப்பு வேகத்துக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி பாலில் வேக வச்சோம்ல, அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆற வச்சுருக்கேன். அப்புறம் அது கூடவே நான் கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன், முந்திரி கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தனிப்பொடியும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்க போகிறேன். கிரேவிக்கு நெய் நல்லா சூடானோடனே தாளிக்கிறதுக்கு கிரேவிக்கு தேவையான சோம்பு 2 வச்சுருந்தேன், அது போட்டிருக்கேன். ஒரு 1 நிமிஷம் நல்லா பொரியட்டும், சோம்பு பொரியட்டும். பொரிஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டு நல்லா கேரட் நல்லா வதக்கணும். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை இதில் எடுத்து வச்சுருக்க குடமிளகா அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ நான் நறுக்கி வச்சின முருங்காயும் அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது கூடவே நான் கொஞ்சம் சிறிதளவு உப்பு வேகத்துக்கு தேவையானது கொஞ்சமாக நான் போட்டுருக்கேன். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கணும். பட்டாணி எடுத்து வச்சுருந்தால அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிட்டேன். போட்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான தண்ணி விட போகிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஒரு டம்ளர் அந்த மாதிரி 1.5 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ நான் இதை மூடிட்டு 5 விசில் வைக்க போகிறேன். இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், எந்த மிளகாத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட அரைக்கும் போது பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு தேங்காய் அப்புறம் முந்திரி அதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது குக்கரில் 5 விசில் 6 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துடுத்து. இப்போது கொதிச்சுன்னு இருக்குது. இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போகிறோம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக கொதிச்சு ரெடியாக எடுத்து நான் இப்போ தோசைக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாதத்தை கூட பசஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் இதுவை நான் கமெண்ட்ஸை ரொம்ப விரும்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.